கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த நாளில் வாழ்த்தி இந்த மாத வாக்குத்தத்த வசனத்தை இறுதி செய்து இந்த மாதத்திற்கு தேவன் தந்த வார்த்தையின் முழு ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அதற்கான காரணங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 2 வாரம் 2 விதமாக குறுக்கிட்டுருச்சு. ஒன்று பாம் சண்டேன்னு வந்துருச்சு, இன்னொன்று ரெசரக்ஷன் சண்டே. ஆகவே இந்த வாக்குத்தத்த வசனத்தை முழுமையாக என்னால் பேச இயலாமல் போய்விட்டது. நானும் மற்ற ஆள் மாதிரி வரிசையாக வசனமாக சொல்லிட்டு போயிட்டேன்னா உங்களுக்கு எழுதி வச்சுக்கலாம் பத்திரமா. அதன் வசனத்தின் உட்கருத்து என்பது நம்மாலே முழுமையாய் புரிந்து கொள்வது என்பது இயலாத ஒன்று. ஆகவே தான் அந்த வார்த்தைகளை எடுத்து விளக்கி பேசினேன். நேற்று கூட நான் பேசும்போது அங்கே நான் இப்போ போக மாட்டேன், மத்தேயு 12:20 பேசினேன். நெறிந்த நாணல் மங்கி எறிகிற திரி என்ற ஒரு தலைப்பில் பேசினேன். எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு? சரி, அதில் சொல்லப்பட்ட எல்லா கருத்துக்களுமே பொதுவாக பேசப்படுகின்ற கருத்தின் அடிப்படையில் இல்லாதபடி எவ்வித திட்டத்தோடு கர்த்தர் அதை பேசினார், ஆண்டவருடைய வாய் அதை சொல்லிட்டு என்று சொல்லி நாம் அந்த பகுதியை வாசித்தால் அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய பிள்ளைகள் என்றென்றைக்குமே நிலைத்திருக்க வேண்டியவர்கள். ஆனால் நாணல் சேரில்லாமல் வளராது. அதற்கு சகல விதமான ஆதரவுகள் இருந்தால் நாணல் வளரும். இல்லை என்றால் அது என்ன செய்யாது, வளரவே வளராது. அதனால பிடிங்கி எங்கேனா வேணால் நட்டு வச்சு பாருங்கள். கொடைக்கானலில் பூக்கிறத இங்கே கொண்டு வைக்கிறோம், அதனால் என்ன செய்ய மாட்டேன்னுது, வளரவே மாட்டேன். சரி, நானே உனக்கு நான் தண்ணி ஊற்றுறேன்னு சொல்லி வேணாலும் வச்சு பாருங்களேன், அது எனக்கு அங்கே தாங்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லி போயிடும். இது தேவ ஜனங்களை குறித்து கர்த்தர் பேசின காரியம் என்பதை குறித்து நான் அங்கே விளக்கினேன். அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்தால் மட்டுமே அதன் கருத்து தெரியும். நேற்று அதை ஒட்டி நான் விளக்கி பேசிவிட்டேன். இன்னும் இருக்குது பேச்சுக்கு, ஒரு 6 மாதம் வச்சுருக்கேன் சப்ஜெக்ட். அது ஒரு போக்கான தேவ ஜனங்கள். இன்னொரு கூட்டம் விளக்கு மங்கி எரிகிற திரியையுடைய விளக்கு. இது இன்னொரு வகையான ஜனக்கூட்டம். இதையும் இந்த 12ஆம் அதிகாரத்தில் வாசித்தால் புரிய முடியும். ஆனால் நாணல் கூட்டமாக தான் வளரும், தனித்து என்ன செய்யாது, வளராது. காத்தடிக்கிற பக்கமெல்லாம் என்ன செய்வார்கள்? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? என்னென்ன காட்டு வீசுதோ, ஆமாம், எந்த பக்கம் சாஞ்சிச்சோ நிமிரவே நிமிராது நாணல். இன்றைக்கி எப்படி இருக்காங்களோ, ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ, கிமு கிபி இயேசு பிறந்து அப்புறம் உயிர்த்த அது மாறிடுச்சு. ஆனால் நம்ம born again கிறிஸ்டியன். ஆனாலும் என்ன செய்யலை, அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அந்த அதிகாரத்தில் இருக்கிறார்கள். இந்த நிலையை விட்டு மாறி விளக்காய் மாறின, விளக்கிலே காணப்படுகிற திரியாக இருந்தால் தினந்தோறும் எரிந்து கொண்டிருப்பாய். தினந்தோறும் நீ எரிகிறபடினால நீ எப்பவுமே பயன்படுகிறவனாய் காணப்படுவ. விளக்கு தனித்தனியாக தான் இருக்கும். மொத்தமாக நாணல் மாதிரி தேவன் உன்னை தனித்து செயல்பட விரும்புகிறார். கூட்டத்தோட கூட்டமாங்கிறது சரிப்படாது. நாணல் முறிஞ்சு போய் நிமித்துனா ஒரு பிரயோஜனம் கிடையாது.
ஆனால் விளக்க தூண்டி விட்டா தட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ. இன்னைக்கு அநேகர் நாணல் போன்ற நிலைமையிலிருந்து மாறி ஒரு விளக்கை போன்ற ஒரு நிலைமைக்கு என்ன செய்வதில்லை, மாறுவதில்லை. எப்போ பார்த்தாலும் எப்படி தான் நிற்பாங்க, நாணலை மாதிரி பச்சை பசே நிற்பாங்க. உங்களுக்கு எவ்வளவு தான் அந்த வசனத்தின்படி சொல்கிறேன். உடனே சொன்னாங்க, நீதிக்கு ஜெயம் கிடைக்கப்பட்டும் அப்படி சொல்லி டமார் ஒரு ஒரு புல்லட்டை விட்டாங்க எனக்கு நேரம். எதுக்கு? நீதி இருந்தால் தானே ஜெயம் கிடைக்கும். இந்த வசனத்தை விளக்குறதெல்லாம் ஒவ்வொரு விதமாக விளக்கி சும்மா தங்கள் இஷ்டத்துக்கு அதை மாற்றிக்குவாங்க. நீதிக்கு ஜெயம் கிடைக்க பண்ணு மட்டும். இன்னைக்கு என்னுடைய சப்ஜெக்ட் அது இல்லை. தேவன் தன்னுடைய நீதியை நம்முடைய நீதியாக மாற்ற பிரயாசப்படுகிறார். நேற்று இதை சொன்னேன், ஆனால் நான் கொஞ்சம் பேருக்கு அது தெரியல, மறந்து போய் சொல்ல. பின்பு நம்மை அவருடைய நீதியாக உலகத்திலே அவருடைய காரியங்கள் சொன்னான் நேற்று. ஆனால் சிலருக்கு தெரியல, நான் என்ன செய்யணும்னு தெரியல. பின்பு நாம் அந்த நீதியிலே வளரும்படியாய் நீதியின் கிரியைகளை ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும். சொன்னா கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்கா? கேட்டோ சேட்டான்ஸ், செட்டிஸ் அண்ட் சேட்டான்ஸ். அதுக்கப்புறம்தான் சங்கீதம் 37:6 ஐ திங்க், எஸ் மைட் பி 36 37:6 உன் நீதியை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவேன்றார். அப்போ நீதிக்கு ஜெயம் கிடைக்க பொண்ணு மட்டும்தான் நான் அப்படியே உட்காந்துருப்பேன். என்ன வசனப்படி? அநீதி செய்கிறவன் பெரிய எப்படி ஜெயம் வரும்னு கேட்குறேன். காட்பாடுறோம், ஜெயம் கோடுக்கும் கும் கும் தான் இருக்கு. கம்முன்னு இருக்க வேண்டாம், ஜிம்முன்னு இருக்கண்டா, ஜோராக இருக்காண்டா. கேட்டாந்த வால் மாதிரி மதில் மேல் பூனையாக இருக்கவே கூடாது. தேவன் செய்தவைகளை எல்லாம் நான் பெற்றுக்கொள்வேன். வேலை பார்த்தேன்னா அதுக்குரிய சம்பளம் நிச்சயமாக உண்டு. லீவ் இருக்குமெண்டா லீவ் எடுத்தாலும் என் பே கட் பண்ணாதபடி சம்பளத்தில் கிடைக்கும். ரைட்டா? அப்போ தேவன் செய்தவைகளெல்லாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவாய் காண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அவர் தேவன் என்பதற்கே நீங்களும் நானும் சாட்சிகள். நம்ம எப்போவுமே யாரை தான் காட்டுறோம்? அங்கே காட்டுறோம். நம்ம தான் அவர்களுக்கு முன்பதாக காணப்படுகிற நிரூபணமான சாட்சிகள். அப்போ இந்த நிரூபணமான சாட்சியை கொண்டு கோர்ட்டில் விட்டோம்னா, சரியான சாட்சியாக இல்லைன்னா கேஸு நல்லா இருந்தாலும் தோற்று போகும். இன்றைக்கி சாட்சி சரியில்லை, அதனால் கேஸில் என்ன ஆகி போச்சு? தோற்று போச்சு. கிறிஸ்துவுக்குள் உங்களை எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ண அவர் சித்தமுள்ளவராயிருந்தாலும், உனக்கே கேள்வி இருந்தாலும் சித்தமா என்ற கேள்வி இருந்தாலும் அவரிடத்தில் சித்தமா என்றால் சித்தம் என்று தான் சொல்வார். அப்போ அந்த சித்தப்படி செய்த நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவர். அவர் செய்த எல்லாத்தையும் நம்முடைய வாழ்நாள் காலத்துக்குள்ளே அனுபவிக்கணுமா, அனுபவிக்க வேண்டாமா? அப்போ அனுபவிக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழணுமா வேண்டாமா? இன்றைக்கி இதெல்லாம் செய்யாமல் எனக்கு அந்த வார்த்தையை கொடுத்தா பேசினார். நெறிந்த நாணல் மங்கி எறிகிற தீ, நீதிக்கு ஜெயம் கிடைக்க பண்ண மட்டும். அப்போ தேவனுடைய திட்டமெல்லாம் கரெக்டாக என்ன செய்யுதுன்னா கரெக்டாக தான் இருக்கு. நம்மை கட்டி எழுப்புகிற முறைமை எப்படி என்று பார்ப்போம் என்றால், இசைவினைப்பான கற்களால். பைபிளில் போட்டிருக்கா? இருக்கா இல்லையா? எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? 1 2 3 பேர். மற்றவங்கிட்ட பைபிள் இருக்கு. அல்லேலூயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். 3 பேருக்கு தான் தெரிஞ்சபடியினால நம்ம இசைவினைப்பான ஒன்றின் மேல் ஒன்று கட்டி எழுப்பி வருகிறார் என்பதாக போட்டிருக்கிறது.
அப்போ இசைவினைப்பாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு கல் ஒரு கல்லோட சேரத்தக்கதான அளவில் வடிவமைக்கப்படணுமா இல்லையா? உலகத்தில் நம்ம பல ஷேப்பில் இருந்தோம். இந்த பல ஷேப்பில் இருக்கிற கல்லை என்ன செய்வான்னா அதையும் பயன்படுத்துவாங்க. எந்த இடத்துல கல் சேர இடத்துல கல் அந்த இடத்துல உடகல்லாம் ஆக்கிடுவான். முழுக்கெல்லாம் வைக்க முடியுமா? ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ன மாதிரி இடைவெளியை நிரப்ப இந்த சீரான அமைப்பு இல்லாததெல்லாம் உடச்சி தான் என்ன செய்யணும். அப்போது இந்த செங்கல் அந்த கல்லுக்குரிய இதை அதில் பார்க்க முடியுமா? எல்லாம் பீசஸ் தான், கல்லால் அது செய்யப்பட்டு உடைஞ்சி போனது தான். ஆனால் எல்லாம் செங்கல்னு தெரியும். ஆனால் அது என்ன செங்கல்னு என்ன செய்ய முடியாது. அது கேப் ஃபில்லிங் பீப்புள். சிலர்லாம் சாகு மட்டும் இந்த உலகத்தில் எப்படி தான் இருப்பாங்கன்னா, கோடிட்ட இடத்தை பூர்த்தி செய்கிற இடத்துல அப்படியே உட்காந்துருப்பாங்க. மதிப்பு அந்த உடகல்லுக்கா இந்த கல்லுக்கா? முழு கல்லுக்கு தான். நம்ம நாட்டில் செய்கிற கல்லெல்லாம் 9 இன்ச்சுனா 9 இன்ச்சு இருக்காது. மதுரையில் செய்கிறான் 9 இன்ச்சுனா 9 இன்ச்சு தான் இருக்கும். அதனால் அடுக்கிறதுலேயும் ஒழுங்காக வரும், பூசுகிறதுலேயும் ஒழுங்காக வரும். அதை பார்த்தாலே அதை பார்த்திங்கன்னா ஒரே விதத்தில் காணப்படும். கர்த்தர் அப்படித்தான் நம்மை கட்டி எழுப்ப விரும்புகிறாரோ. ஒழுங்கீனமாக ஒழுங்கற்று இருந்த நம்ம அவர் கரத்தில் எடுத்து பற்பல விதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வதன் மூலமாக நம்ம ஒரு அழகான கல்லாக மாற்றிருக்கிறாரு, ஒரு சித்திரம் தீர்த்த கல்லாக மாற்றிருக்கிறாரு, ஒரு விலை உயர்ந்த கல்லாக மாற்றியிருக்கிறாரு. நம்மை ஒரு ஆவிக்குரிய மாளிகையாக கட்டி எழுப்பி வருகின்றாரு. அதை நினச்சா நம்ம எப்படி இருப்போம் யோசிச்சு பாருங்கள். சூப்பராக இருப்போமா இருக்க மாட்டோமா? கர்த்தர் நிச்சயம் உன்னை பயன்படுத்துவார். தேவன் தன்னுடைய கிருபையெல்லாம் இன்றைக்கும் நமக்கு கொடுத்து நம் மூலமாக பயன்பட விரும்புகிறார். ஆனால் அதற்கேற்ற பாத்திரமாக இன்னும் என்ன செய்ய மாட்டேன்றோம், வரமாட்டேன்றோம். அதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கிறது. அதை பேசினா சப்ஜெக்ட் போக முடியாது. பலவிதமான காரணங்கள் சூழ்நிலைகளை சொல்லிவிட்டு, கர்த்தாவே எப்படியாயிலும் நான் பிரயாசப்படுறேன் ஆண்டவரேன்னு சொல்லிவிட்டு அப்படியே இருந்துக்கிட்டே என்ன செய்ய வேண்டியது, கூட்டத்தோட கூட்டமாக. அப்படி வேண்டாம். நல்ல நிலைமைக்குள்ளே பாருங்கள். அப்போ தேவனுடைய நீதி உங்களுக்குள்ளே என்ன செய்யும், நிலைக்கும். அந்த நீதியை உங்களுடைய வாழ்க்கை பாதையில் என்னென்ன இடத்துலலாம் பயன்படுத்தணுன்னு இருக்குது, அந்த இடத்துலலாம் நீங்கள் பயன்படுத்த இப்போ ஏன் நீதி யாருடைய நீதியாக மாறுது தெரியுமா? தேவனுடைய நீதியாய் மாறி விடுகிறது. நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தைகள் தான். ஆனால் தேவனுடைய நீதி எனக்குள்ளே வந்து நான் தேவ நீதியினாலே உருவாக்கப்பட்டு அந்த நீதியின் கிரியைகளை இந்த உலகத்திலே நான் செய்கிறபடியினாலே நான் தேவனுடைய நீதியாக என்ன செய்து விடுகிறேன், மாறி விடுகிறேன். அதுக்கப்புறம் ஆண்டவருடைய வேலை பட்டப்பகல் வெளிச்சத்தை போ. அந்த வசனத்தை ஒரு ஆட்ட வாசிக்கிறீங்களா? 6ஆம் வசனம், சங்கீதம் 36 37 எஸ், ஓகே. அருமையா, உன் நீதியை எப்படி வெளிச்சம் இருந்தால் தடுமாட்டமே இருக்காது. வெளிச்சம் இருந்தால் தடுமாட்டம் இருக்குமாயா? எது எங்கே இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? செய்ய வேண்டியதை தங்கு தடை இல்லாமல் செய்ய முடியுமா செய்ய முடியாதா? செய்ய முடியல. வெளிச்சம் இருக்கிறபடியால் ஆண்டவர் தெரிஞ்சு தான் இந்த மின்மினி பூச்சி மாதிரி நம்மையே லைட் ஆக்கிட்டார். மின்மினி பூச்சி ஒரு நாள் லைட் எடுத்துகிட்டு போகாது. அது ஒரு சிலருக்கு தேவைப்படுறதுனால எப்படி வச்சிட்டாரு, வெளிச்சமாக வைத்தாரே. நம்ம சரி செயல்பட மாட்டோம். உன் நீதியை
அப்படி நம்ம நீதி வெளிச்சமாக விளங்குனா, ஜஸ்டிஸ் என்று ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கு. ஜஸ்டிஸ் என்று இருக்கிறது. நமக்கு நீதி கிடைக்க வேண்டிய காரியம் நிறையா இருக்கா இல்லையா? சொந்த வாழ்க்கையில், நம்முடைய பிரயாசங்களில், பணித்தலங்களில், நம்ம வாழுகிற இடங்களில், நம்முடைய உறவுகள் மத்தியில், நம்மை பகைக்கிறவர்கள் மத்தியில், இப்படின்னு பார்த்தா நிறைய காரியங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம். அதில் பட்ட பகலை போல தேவ வெளிச்சம் வீசினால் இருட்டு அங்கே எங்கே வேலை செய்யும்? இருளுக்கு சொந்தக்காரன் வேறையா? தாவீது ஆண்டவரே ஆண்டவரே என்று சொன்னவனே இருளிலே உட்கார பண்ணுகிறான் என்று சொல்லுகிறான். சத்துரு என்னை இருளிலே உட்கார வைக்கிற, எழுந்திருக்கக்கூடாதபடி. ஆனால் ஆண்டவர் அவன் இருளையே வெளிச்சமாக்கி போடான்னு சொல்லி இருளை வெளிச்சமாக்கி நடக்க வச்சு காட்டினவர் தேவன், நம்முடைய தேவன் அல்லவா? ஆகவே இந்த கால வேளையில் சொல்லுகிறேன், தேவன் நியமனம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது? எப்படிப்பட்டவர்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே வெற்றி சிறக்க செய்கிற தேவன். நீங்கள் கிருபை மேலே கிருபை பெற்று தேவனுடைய நிறைவினாலே இந்த உலகத்தில் அவரை மகிமைப்படுத்தி தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டவர் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் தராமல் இருப்பார்? அவர் நமக்கு தரணுங்கிறதுக்காக ஒரு வார்த்தை ஒன்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பவுலடியானால் சொல்லப்பட்ட வார்த்தை. யாராவது சொன்னீங்கன்னா, கரெக்டாக சொன்னீங்கன்னா ப்ரைஸ் தர்றேன். என்னது? வேறு யாராவது இருக்கீங்களா? சரி, நேரத்தை நானே என் வீணடிப்பானே. கீழ்ப்படியாமைக்குள் நம்ம அடைத்து போட்டாராம். இதுக்கு மேலே என்னையா வேணும்? எல்லார் மேலும் இரக்கமாக இருக்கத்தக்கதாக. அப்படி இரக்கங்களுக்கு முடிவில் எப்படி போனால் அப்படி போயிடும். முடிவில்லாத ஒன்றை தேவன் நியமித்து அந்த முடிவில்லாத ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஆசீர்வாதத்துக்கு நேராக வழிநடத்தக்கூடியவைகளைத்தானே வைக்க வேண்டும். அப்படித்தானே? ஆனால் ஆண்டவர் எப்படி வச்சிருக்காருன்னு தெரியா? நம்மை அறிந்து, ஆடுகளின் நிலைமையை அறிந்து நடத்துகிற தேவன். இப்போ நான் இங்கேருந்து எல்லாரையும் பார்த்தாலும் நீங்கள்லாம் யாருடைய ஆடு? ஆனால் ஆட்டுக்கு மைண்டு ஒரே செட்டப் தான். ஆனால் நமக்கு டிஃப்ரெண்ட் செட்டப், டிஃப்ரெண்ட் தாட், டிஃப்ரெண்ட் லெவல். ஒரு சிந்தை உடையவங்களை கொண்டு வரதே கஷ்டம். அதுதான் காணாமல் போன ஆடு காணாமல் போது கரெக்டாக தெரியுது எங்கடா போய் நிற்கும்னு. ஆனால் விசுவாசிகள் அப்படி தான். விசுவாசியாகி ஆடை தேடி என்ன செய்ய முடியாது? கண்டே தேவனுக்கே கொஞ்சம் கஷ்டம்தான். ஹலோ, கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஆண்டவர் உங்களை சீராக நடத்த விரும்புகிறார், செவ்வையாய் நடத்த விரும்புகிறார், பரிபூர்ணம் உள்ளவர்களாய் நடத்த விரும்புகிறார், விடுதலைக்குரியவர்களாய் மகிமைப்படுத்த விரும்புகிறார், சகல நிறைவையும் சம்பூர்ணமாய் கொடுத்து பார்க்குறவெல்லாம் சொல்லணும் உன்னுடைய தேவன் பெரியவன் சொல்லத்தக்கதாய் நம்ம சாட்சியாக நடத்தணும்னு நினைக்கிறாரே. நம்ம அந்த பாதைக்குள்ளே நம்ம ஏன் ஓடி வரக்கூடாது என்று நான் சொல்லுகிறேன். நீங்கள் அதை செய்து பாருங்கள். அப்போ நம்ம நீதி எப்படி விளங்கும்? வெளிச்சமாக இருக்கும். மற்ற வெளிச்சத்தெல்லாம் கொஞ்சம் தடுத்துடலாம், ஆனால் இந்த வெளிச்சத்தை தடுக்கவே முடியாது. அப்படி இருந்தால் உங்கள் நீதி உங்களுக்கு எங்கெங்கே கிடைக்குமா கிடைக்காதா? உங்களை எதிர்க்கிறவங்க, உங்களை பகைக்கிறவங்க, உங்களை நேசிக்காதவங்க, உங்களுக்கு தீமை செய்ய விரும்புங்கிற எதுவாகவே இருக்கட்டுமே, தேவன் வெளிச்சம் போட்டு காட்டிட்டார்னு வச்சுங்க, எல்லா வகையிலுமே மாட்டிக்குவான். நம்ம தூக்கி நிறுத்துகிற நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். வெளிச்சத்தையின் ஒரு வார்த்தையோடு நிறுத்தாமல் மறுபடியும் வாசிங்க அடுத்த வார்த்தை. அதில் பட்ட பகலை போல நீ
எப்படின்னா, நமக்கு அநீதி இழைக்கப்பட்ட இடங்களிலேயும் தேவன் என்னை நீதியினால் உருவாக்கினபடினாலே, நான் அவருடைய நீதியின் கிரியையாய் மாறிவிட்டபடினாலே, அங்கே என்ன இருக்குது? நியாயம் வந்து விடுகிறது. இன்னும் நியாயம் எனக்கு கிடைக்கல. ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு காலத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார். ஆகவே நியாயம் செய்ய, நீதி செய்ய கர்த்தருக்கு வேலை வந்துடும். நீ கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை. யார்ட்டையும் நம்ம போராடணுங்கிற அவசியமே. போராடி போராடி வாழ்க்கையில் ஆற்றுல ஓடுற கல்லாகிலும் ஓட்டத்தில் ஓடி ஓடி நல்ல ஷேப்பாகிடுது. ஆனால் நம்ம வாழ்க்கை போராட்டத்தில் ஓடி ஓடி இதில் வேறு ரத்தம் ஆற்றுக்குள்ளே ஓடுறாங்களாம். இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே என்ன செய்கிறாங்களாம்? நதியில் மூழ்கணும், மூழ்கு. ஆனால் கல் தான் என்ன செய்ய மாட்டேன்னுது? ஷேப்பாக மாட்டேன்னுது. நம்மெல்லாம் ஷேப்பாக இருக்கணும். இருக்கணுமா இருக்க வேண்டாமா? இதெல்லாம் சபையில் போதிக்கிறோமா இல்லையா? ஐயா, போதிக்கப்படுகிறது. ஒரு காலத்தில் உலகத்தில் இருந்தோம். உலகமாய் காணப்பட்ட சபை கிறிஸ்துவுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுப்பதை காட்டிலும் உலக காரியங்களுக்கு என்ன செய்தது? முக்கியத்துவம் கொடுத்துச்சு. அப்போ நம்ம அங்கே இருக்கும்போது நம்ம அங்கே அப்படித்தான் இருந்திருப்போம். ஆனால் இப்போ ஆண்டவர் நம்மை அப்படி வைக்கவே இல்லை, இல்லையா? கொண்டு வந்து பற்பல விதங்களிலே வழி இதுவே, நாம் செயல்பட வேண்டிய எல்லா காரியங்களையும் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறாரா இல்லையா? இன்றைக்கி ஆவியானவர் இல்லாத காலம். இன்றைக்கி ஆவியானவர் நமக்குள்ளே இருக்குது. சத்திய வேதம் நம்முடைய கையில் இருக்கிறது. வேதத்தை நாம் படிக்கிறபடியினாலே, இந்த வேதத்தின் வார்த்தைகளாலே யார் பேசுகிறாங்களோ பேசலையோ, தேவன் நம்மோட பேசிக்கொண்டே இருக்கிறார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற நிலைமையில் இந்த சத்தியத்தினாலே பற்பல கட்டுகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்குகிறார். குமாரனை அறிகிறோம், அவராலே நாம் விடுதலை அடைகிறோம். பரிசுத்த ஆவியாலே நாம் விடுதலை பெறுகிறோம். ஆகவே நாம் விடுதலையோடு நடத்தப்படக்கூடிய ஒரு நல்ல நிலைமையை உலகத்திலிருந்து கொண்டு வந்த முறை கர்த்தர் நமக்குள்ளே செய்கிற ஒரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். எபேசியருக்கு நிருபம் 1 அதிகாரத்தை நம்ம எடுத்து வைத்துக் கொள்ளலாம். 10ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம் என்றால், நானே வாசித்து விடுகிறேன். தமக்குள்ளே, யாருக்குள்ள? ரகசியம் எப்பவும் யாருக்குள்ளே இருக்கணும்? நம்ம விட்டு போயிடுச்சுன்னா அது என்ன கிடையாது? ஆமாம், தேவன் அவருடைய ரகசியத்துக்குள்ள, தமக்குள்ளே, அவராலே படைக்கப்பட்டாலும் அவராலே உலகத்திலே பிறந்து நாம் வாழ்ந்து கொண்டு வளர்ந்து கொண்டு வந்தாலும் அவருக்குள்ளே இருந்தோமான இல்லை. அவருக்குள்ளே இல்லை. அவர் படைத்த பூமியில் தான் இருந்தோம். அவர் படைத்த ஜனங்களோடு தான், அவர் படைத்த சகல காரியத்தோடும் இருந்தோம். அவர் கொடுத்த எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டிருந்தாலும் யாரோட மட்டும் இல்லைன்னா அவருக்குள்ளே மட்டும் இல்லை. அதான் எவ்வளோ எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் படித்து அவங்க கையில் கொடுத்து விட்டார். ஆண்டுகடா அனுபவிச்சுக்கன்னு கொடுத்தார் இல்லையா? அவருக்குள்ளே வச்சுருந்தாரா இல்லையா? அவருக்குள்ளே தானே வச்சுருந்தார். எந்த பிரச்சனையாவது வந்ததா? எதா வந்துச்சாங்க? 2 பேரும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. இல்லை பாஸ், அது புது வாழ்க்கை, அதனால் ரொம்ப சந்தோஷமாக அப்படி இல்லையா? ஆண்டவர் கொடுத்தா எப்போவுமே சந்தோஷமாக இருக்கத்தக்கதான ஒரு காரியத்தை அவரால் செய்ய முடியும். ஏனென்றால் குறைவுகளை நிறைவாக்குகிறவர். நிறைவாகி அவர் கடந்து வரும் பொழுது நிச்சயமாக, ஆமாம், வெளிச்சம் பிரகாசிக்கும் பொழுது இருள் விலகுகிறது போல
1000 கசப்பான காரியங்கள் இருந்தாலும் தேவன் நமக்குள்ளே மதுரமாய் இருக்கும் பொழுது நிச்சயமாய் கசந்தவைகள் எப்படி மாறும்? மதுரமாக மாறுங்க. தமக்குள்ளே என்ற ஒரு நிலைமையில தான் சாத்தானும் தொட முடியாது, எதுவும் தொட முடியாது. தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் முழுவதையும் நாம் முழுமையாய் அனுபவிக்க முடியும். தமக்குள்ளே தான் வச்சுருந்தார், தம்முடைய வார்த்தைக்குள்ளே வைத்திருந்தார், தம்முடைய திட்டத்துக்குள்ளே வச்சுருந்தார். தாம் உண்டாக்கின தோட்டத்துக்குள்ளே என்ன செஞ்சார்? சாத்தான் என்ன செஞ்சான்? பாம்பை எப்பவும் பார்த்துருப்பாங்களா? பார்த்துருக்க மாட்டாங்களா? இங்கே நம்ம பாம்பு பார்க்குறது கஷ்டம். அது பாம்பு சில சூழ்நிலைகளில் தான் வெளியே வரும். அதிகமாக பாம்பு இருக்குது, ஆனால் டக்குன்னு என்ன செய்யாது? வராது. சரி, வந்து பேசுதே, யோசிக்காண்டா. அந்த ஸ்திரியை நோக்கின்னு இருக்கு இல்லையா? ஸ்திரியை நோக்கி, என்னடா இது பாம்பு. அவர்களுக்கு எல்லாவற்றையும் பகுத்தறியக்கூடிய அறிவை கொடுத்திருந்தார். இது நம்மளை மாதிரி ஆள் இல்லை, இது நம்ம வேலை செய்யறதில்லை. நமக்கு கொடுத்த கடமை எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? ஆண்டு கொள்ளணும். பிளானை மறந்துட்டாங்களா? தேவன் வைத்த நிலைமையை மறந்துட்டாங்களா? தேவன் எவ்வளோ அழகாய் கொண்டு வந்தாரோ அதெல்லாம் மறந்துட்டாங்களா? கிளவி கதை கேட்க அன்னைக்கே ஆரம்பிச்சிட்டான். என்னைக்கு கிளவி கதை கேட்டுட்டு திரியிறோமோ அது வரைக்கும் உன் நிலைமையும் மாறி நீயும் கிளவியில் ஒரு கிளவியாய் மாறிவிடுவாய். உலகம் சொல்லுதில்ல, உன் நண்பனை சொல். கிளவி கதை கேட்குறவன் அவனும் எப்படி மாறிடுவான்? இது வரைக்கும் கிளவி கதை பேசாத, இப்போ போய் கிளவி கதை பேசிகிட்டு இருக்கான். பார்த்துருக்கீங்களா? உலகமாக இருந்து உலக காரியங்களே பேசி உலகத்தின்படியே காணப்பட்டு, ஆனால் தேவனால் சந்திக்கப்பட்ட பின்பு தேவன் அவருடைய நிறைவினாலே நம்மை நிரப்புகிறார் இல்லையா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிறோம். அவர் ஆறுதலின் தேவனாக, சமாதானத்தின் தேவனாக, நம்மோடு பேசுகிறவராக, நம்மை உயிர்ப்பிக்கிறவராக, நம்மை சந்தோஷப்படுத்துகிறவராக, நம்முடைய கேள்விகளுக்கு பதில் தருகிறவராக, நம்ம ஜெபத்துக்கு பதில் பல காரியங்களை செய்கிறபடியினால இப்போ என்னுடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிற இருதயம். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ராஜாவை குறித்து பாடுகிறேன், என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி போல மாறிவிடுகிறது. நல்ல விசேஷத்தினால் பொங்கும்படியாக நம்முடைய பாத்திரத்தை அவர் வச்சுருக்கார். அப்போ இப்படி நிரப்பிக்கிட்டு இருக்க இந்த பாத்திரத்தை அந்த நிறைவை தக்க வைத்துக் கொள்ளணுமா இல்லையா? நிறைவை தக்க வச்சிங்கன்னா ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த நிறைவு ஓடிக்கொண்டே தான் இருக்கும். நீ விரும்பினால் தாவீது போல உன்னை நீதியின் பாதையில் தான் நடத்துவார். நீதியின் பாதையிலே மரணம் இல்லை. அப்போ மரணம் இல்லை என்றால் வாழ்வு இருக்கிறது. பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. அந்த நீதியுள்ள வாழ்க்கை குறித்து சாலமோன் ஞானி தான் அநேக காரியத்தை சொல்லியிருக்கிறான். தாவீது சொல்லியிருக்கிறான், யாக்கோபு சொல்லியிருக்கிறான், யோவான் சொல்லியிருக்கிறான். அந்த நீதியின் காரியத்தை குறித்து கிறிஸ்து பேசியிருக்கிறார். மற்ற யாரும் அதிகமாக நீதி பேசலை. பவுலடியானும் ஒரு சில இடங்களில் கோட் பண்ணியிருக்கிறார், ஆனால் வாழ்ந்து காட்டினார். நீங்கள் பைபிள்லாம் எடுத்து பரட்டி பார்த்தீங்கன்னா சரி, எனக்கெல்லாம் அப்படியே உட்கார்ந்தானா எந்திரிக்கவே மனசு வராது. படித்து அப்படியே போகிறதில்ல, அம்புட்டே எங்கே ஏற்றி வச்சுருக்கேன்னா இதில் தான் இருக்குது. ஆச்சுக்கு நோட்டை பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றுமே இருக்குது, அதிகமாக எதுவுமே பார்க்க மாட்டேங்க. அதை அப்படியே என்ன செஞ்சிடணும், சிலர் சொல்ல கரைச்சி குடிச்சிட்டாங்க. எந்த புத்தகத்தை கரைச்சி, எந்த பாடத்தெல்லாம் கரைச்சி குடிச்சிருவா. சில சொல்லுவாங்க நான் பைபிளை கரைச்சி குடித்தேன், டைரியா போயிருப்போது. அது உள்ளே இருந்துச்சுனாலே போதுயா, கரெக்டாக உன்னை கைட் பண்ணிக்கிட்டே போகும். ஒரு நாள் உன்னை தவற விடாது. அப்படி நீதியின் அடிச்சு வழிகளிலே நம்மை நடத்துமா. அப்போ எப்படியா நம்ம குறையும்? அதனால தான் அவருடைய பிளான் தமக்குள்ளே
மனிதன் தவறின பின்பு, தான் சொன்ன காரியத்தை விட்டு விலகின பின்பு, தேவனை விட்டு தூரம் போன பின்பு, இனிமே ரகசியமாக தான் வச்சுக்கணும். யாருக்குள்ளே தான் ரகசியம் இருக்குது? நம்ம பற்றிய ரகசியம்லாம் யார்கிட்ட தான் இருக்குது? அப்போது நம்ம பற்றிய ரகசியம் அவர்கிட்ட இருக்கனால நாம் அவரோடு நெருங்கி இருந்தால் தான் ரகசியத்தை நமக்கு என்ன செய்வார்? நடக்க வேண்டிய ஒவ்வொரு விதத்தையும் அவர் செய்வார். ஆஃபீஸ்லையா எப்படி நடந்துக்கணும்? கடுவாயாக இருந்தால் கடுவாய்க்கு என்ன செய்ய போடலாம்? வாய் கடிவாளம் போடலாம். அழகழகாக கர்த்தர் நம்ம நடத்திட்டு போவாருங்க. அவர் நடத்துகிற விதத்தை நம்மால் இந்த மூளையால் யோசிக்கவே, தமக்குள் தூரமாக இருந்த நாம், காணியாட்சிக்கு புறம்பாக இருந்த நாம், பல காரியங்களுக்கு அடிமைப்பட்டு இருந்த நாம், உலக வழிபாடுகளோடு சிக்கியிருந்த நம்ம கர்த்தர் மீட்டு கொண்டு நம்மை ஒரு வடிவமைப்புக்குள்ளே கொண்டு வந்து, நம்ம அவ்வளோ ஈஸியாக சரி பண்ணிட முடியுமா? ஒருத்தனை நில்லுன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக நிற்க மாட்டான். நான் சொல்கிறது வேணால் செஞ்சு பாருங்கள். ஒரு இடத்துல சும்மா நின்று தரையை பார்த்தே நில்லுங்க. யார்ட்டும் எதுவும் பேசக்கூடாது. உங்களை பார்ப்பான், தரையை பார்ப்பான், உங்களை பார்ப்பான், தரையை பார்ப்பான். அப்புறம் அவன் நின்று பார்ப்பான். அவன் ஏன் பார்க்குறான்னு தெரியாது. அவன் இன்னுமோ பார்த்துக்கிட்டே இருக்கானே. நீ விலகவே கூடாது. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெரும் கூட்டமே நிற்கும். ஏன்னா இவனுடைய பழக்கம் அது, வழக்கம் அது. இதனாலே தேவனை விட்டு நழுவி போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நாம் சீராக இருந்தால், தேவனுக்குள்ளே இணைந்து நாம் செயல்படுவோம் என்றால் நம்ம நிலைமையை வேறு. அதனால தான் எழுதும்போது ரொம்ப அழகாக எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிச்சிருச்சு. தமக்குள்ளே, அவர் தமக்குள்ளே என்று வரும் பொழுது 9ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமம். நம்ம உண்டாக்கும் போது வைத்திருக்கிற நியமம் ஒன்று, அதெல்லாம் நம்ம மீறி என்ன செஞ்சிட்டோம்? போயிட்டோம். நம்ம உண்டாக்குற நியமம் அது எந்த வகுப்பை சார்ந்தாலும், எந்த வழிபாடுகளுக்கு எப்படி இருந்தாலும் சரி, அந்த காலத்துக்கு முன் ஒன்று வச்சிருக்கார, அதுக்கு நேராக கொண்டு வந்துடுவார். கடவுள் இல்லை என்று சொல்லவன, ஆனால் தேவ நியமம் நாங்கள் கொஞ்ச நாளைக்கு என்ன செய்யட்டோம்? இல்லை, நல்லா சொல்லட்டும், வாய்க்கிலே சொல்லட்டும். அப்புறம் ஒரு நாள் பிடிப்பார். அப்புறம் அவன் வாயாலே சொல்வார், நான் கடவுள் இல்லை என்று சொன்னேன், இப்போ என்ன சொல்கிறேன்னா கடவுள் நியமனம். கடவுள் இல்லை என்று சொல்வதற்கு அது இடைப்பட்ட காலம். எப்படின்னா சிலது போக்கில் விட்டு பிடிக்கலைன்னா என்ன செய்யாது? நிற்கவே நிற்காது. ஆபிரகாமை விட்டு ஆகார் போகிறா. தேவதூதன் அவளை உடனே சந்திக்கவே இல்லையே. ஆகார தேவதூதன் சந்திச்சாலா? சந்திக்கவில்லையா? சந்திச்சார். கிணற்றண்ட சந்திச்சார்னு போட்டிருக்கு இல்லையா? ஆனால் உடனே சந்திச்சாரா? ஏன்னு தெரியுமா? சொன்னால் செய்ய மாட்டான். எப்படின்னா, நமக்கு பலன் இருக்கும் பொழுது, நம்மக்கிட்ட எல்லா காரியத்தையும் செய்யக்கூடிய திராணிகள் இருக்கும்போது, நமக்கு அனுசரணையான சில காரியங்கள் இருக்கும்போது யார் சொன்னது யாராது. சில வேளை நம்மளே நினச்சிருக்கோம், அப்பமே பார்த்து நடந்திருந்தா, சொன்னதெல்லாம் கேட்டு நடந்திருந்தா நமக்கு இந்த நிலைமை வந்திருக்கான்னு யோசித்தவர்கள் உண்டா? நான் யோசித்திருக்கேன்ப்பா. நீங்களாம் ரொம்ப அன்னைக்கு கோட்டை விட்டுட்டேன், இன்றைக்கி அது என்ன ஆகிப்போச்சு? போயிடுச்சு. திருப்பி தருகிறவர் திறப்பு தருவார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்க வந்த தேவன் நிச்சயமாக திரும்ப தருவார். அதில் எந்த அப்போது சில வேளைகளில் சில பாதைகளிலே சிலரை நடத்தும்போது அவர் என்ன செய்கிறாருண்டா, சில காரியத்தை செய்ய வச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற்றிடுறார். ரைட்டா?
இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். பவுல் தான் கற்ற மார்க்கத்தில் எப்படி இருந்தான்? அவனை மாதிரி ஆள் எவனுமே கிடையாது. ஆனால் அவன் சூப்பர். ஏன்னா நியாயப்பிரமாணத்தில் ஒன்றை கூட தவற விடலை. 10 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 10ஐயும் செஞ்சால் தான் நியாயப்பிரமாணத்தில் தேறினவன். ஒரு பரிசையும் சேருவானா, ஒரு சதுசேயம் தேருவானா, ஒரு வேதவாரகன் தேருவானா? ஆனால் அவன் தேர்னவன் ஆகிட்டானே. ஒன்றில் கூட குறை வைக்கலைங்க. அப்போ கர்த்தர் பார்த்தாரு, யாரை தேர்ந்தெடுத்தா பிரயோஜனம். அதனால் கொஞ்ச நாள் விட்டு பார்த்தாரு. உன் பாரம்பரியம், உன் காரியெல்லாம் எப்படி இருக்குது பார்த்துட்டு வா. அவனும் ஆடி இடி ஓடி பார்த்தான். கொஞ்ச நாள் ஆட்டம். ஹலோ, ஆட்டம் பாட்டம்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம்தான், ரொம்ப ஆட முடியாது. ஐய் சிலரெல்லாம் பார்க்க, ஐய் இந்த சவுண்டெலாம் பார்க்கணுமே. அப்புறம் கீ எங்கே போச்சு? அவ்வளோதான். தேவன் இல்லாமல் ஒன்றுமே இல்லைங்க. தேவன் நம்ம ஒன்றும் பூமியை மாதிரி அந்த இடத்துல தொங்கு சுழலை விடலை. அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறார். மறந்து போகாதீங்க. யோபு அழகாய் சொன்னான், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை, உம்முடைய பராமரிப்பு, தேவனுடைய பராமரிப்பு இருந்தால் மட்டும்தான் நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரமானது பாதுகாக்கப்பட முடியும். தேவ பராமரிப்பு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அனதையாய் திரிந்தவனை தேடி பிடிச்சி கொண்டு வந்து என்ன செஞ்சு திருச்சபையில் சேர்த்து, அன்றைக்கி சத்திரத்தில் சேர்த்த மாதிரி காய்ச்சையும் கொடுத்துவிட்டு இதுக்கு மேலே ஆனாலும், ஆமாம், அந்த மாதிரி செய்து கத்த நம்ம நடத்தி கொண்டு வருகிறாரே. அந்த வார்த்தைகளெல்லாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது உண்மையாகவே அதிகமாய் ஆண்டவரை நாம் பற்றி கொள்ள கடமைப்பட்டவர்கள் என்பதை உணரும்படியாய் நமக்குள் உணர்த்துகிறது. தமக்குள்ளே அதை எப்படின்னா, சகலமும் கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட வேண்டும். எவ்வளோ பேர் இருக்கோம் இந்த கட்டடத்துக்குள்ளே? என்னால் கூட்டி வச்சிட்டேன் கட்டடத்துக்குள்ளே. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே என்னால் உங்களை கூட்ட முடியுமா? ஒருத்தர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதான் உண்மை. கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டுறதா ரொம்ப கஷ்டம். அன்னைக்கு உலகம் போல் போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மனம் போல் போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அறியாத காலத்தில் தேவன் காணாதவர் போல இருந்தார். ஆனால் இப்போ தேவனை அறிஞ்சிருக்கிறோமே, தேவனை தெரிந்திருக்கிறோமே. நமக்காய் சிலுவையில் ரத்தம் சிந்தி கிரயமாய் கொடுத்து நம்மை மீட்டெடுத்து நம்மை அவருக்கு சொந்தமாக மாற்றியிருக்கிறாரே. பவுலடியான் சொல்லுகிறான், கிரயத்து கொல்லப்பட்டவர் உங்களுடைய சரீரத்தினாலும் உங்களுடைய ஆத்துமாவினாலும் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. யாரா ஒருவர்னு போட்டிருக்கா? போடவே இல்லை. மிகவும் அழகாக எழுதுகிறான் திருச்சபைக்கு. அவன் எழுதும்போது சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே, அப்பமே அவன் சொல்லிட்டான் மேலே உள்ள வார்த்தை, காலங்கள் நிறையும் போது. காலம் மாறிட்டே தான் இருக்கும். காலம் எப்பொழுதும் ஒன்று போல இருக்காது. எல்லாவற்றிற்கும் காலம் இருக்கிறது. சாலமோன் ஞானி தெளிவாக. அப்போ காலங்கள், அப்போ இப்போ உள்ள காலத்தின்படி பார்த்தா நம்ம எங்கே இருக்கணும்? பவுல் சொல்கிறான், காலத்தை பார்த்தால் நம்ம யாராக இருக்கணும்? பாதகராக இருக்கக்கூடாது. ரெட்டை கொம்பு போட்டால் போதகர், ரெட்டை கொம்பை வெட்டிட்டா பாதகர். எதை சூஸ் பண்ண? காலம் நிறைவேறிச்சியா, அவருடைய வருகை சமீபமாய் மாறிட்டு, உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அவருடைய வருகை என்ன செய்கிறது? நமக்கு தெளிவாய் காண்பித்து கொண்டிருக்கிறது. காலங்கள் வரும் பொழுது காலத்துக்கேற்ற சில காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிறார். ஆனால் உலகம் இன்றைக்கி கிறிஸ்தவம் காலத்துக்கு ஏற்ற கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. போடுறானா இல்லையானா போடுறான். ஒரு பண்டிகையும் விடப்படாதான்ட்டான். யார்? நம்மால்.
அவன் விட்டான். எல்லா பண்டிகையும் என்ன செய்யணுமா? மதுரை தியாலஜிக்கல் செமினரியில் போய் பார்த்தீங்கன்னா, இயேசுநாதர் இந்தியாவில் பிறந்தால் எப்படி இருப்பார்னு ஒரு ஸ்டாச்சு செஞ்சு வச்சுருப்பான். பாவம், மரியாள் பட்ட பாடு. இயேசுநாதர் படுகிற பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி இருந்திருப்பாராம். யாரை மாதிரி? இந்தியா எப்படி இருக்குதோ அவன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அங்கே போய் பாருங்கள். இறையியல் கல்லூரி, அதில் ஒரு விரிவுரையாளர் ஒரு நாள் போட்டிருந்தார் ஒரு அறிக்கை, இயேசுநாதர் மா பாவி. ப்ரொஃபஸர், அவர் என்ன டீச் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? அதற்கு அவர் அநேக விளக்கங்கள், நான் நிறைய இதெல்லாம் ஃபைலில் வச்சுருக்கேன். இயேசு கிறிஸ்துவை குறித்துன்னு சொல்லி ஒரு 4 பக்கம். அதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இயேசு ஒரு கடவுளா என்று யோசிக்க தோன்றும். கிறிஸ்தவர்கள் இறையியல் கல்லூரியின் மூலமாக அச்சிட்டு வெளியிடப்பட்டது காப்பி இன்னும் என் கையில் வச்சுருக்கேன். உடனே அடுத்த கவுண்டர் போட்டேன். அப்போமே அவங்களுக்கு அதில் சொல்லப்பட்ட காரியத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிறிஸ்துவின் மீது இருக்கிற நம்பிக்கையை, ஆனால் எங்கேருந்து போடப்பட்டது, எங்கே கொடுத்தாங்க தெரியுமா? ஒரு பெரிய கேம்பெயின் நடக்கும்போது, பெரிய மீட்டிங், நற்செய்தி விழா நடக்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு காப்பியாக இஷ்யூ பண்ணாங்க. வந்து அதை படித்தவன் என்ன நினச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஆமாம், இயேசு கடவுளே. நான் சிறு வயதிலே அதுக்கு பதில் எழுதிட்டேன், ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது. அப்படி நம்முடைய பிள்ளைகள் வளர வேண்டும். வேத ஞானம் நமக்குள்ளே என்ன செய்யணும்? நிறைவாக இருக்கணும். என்ன கூப்பிட்ற நான் பேசுகிறேன் உங்கள் காலேஜில் அப்படின்னு உடனே காப்பி அனுப்பிட்டேன், எழுதி பதில் எழுதி அனுப்பியிருக்கேன். இன்னும் ஒரு காப்பி, ஃபேர் காப்பி எப்போவுமே என்கிட்ட இருக்கு. நாம் நம்மை தேவனுக்கேற்ற விதத்திலே உருவாக்கி வரும் பொழுது தான் அந்தந்த காலங்கள் நிறைவேறும் போது கூட காலம் வேறு விதமாய் காரியங்களை போதிக்கும். ஒரு காலத்தில் ஆரம்ப நாட்களில் ஆண்டவரை குறித்து பக்தி வைராக்கியம் பாராட்டி தேவனுடைய காரியங்களை அதிகமாய் முன்னிட்டு பேசினது போல் இன்றைக்கி பேசுகிறாங்களா? நான் கஷ்டப்பட போதிக்கவே இல்லை, கஷ்டம்தான் நம்முடைய வாழ்க்கையில் நான் போதிக்கவே இல்லை. ஆனால் அன்றைக்கி கர்த்தருடைய காரியத்தை ஒரு மாடலாக வைத்து அதுக்கு அப்படியே சுற்றிட்டு வா அப்படிலாம் நான் பேசலை. இங்கே போட்டிருக்க ட்ரெஸ்ஸெல்லாம் அதுக்கு நான் குறை சொல்ல வரல. கிறிஸ்துவின் காரியங்கள் இருக்கத்தக்கதாக பேசுகிறாங்களா? தெய்வ காரியத்தை சொன்னோம்னா சபையை விட்டு என்ன செஞ்சிருவாங்க? ஓடியே போயிடுவாங்க. பயங்கர அதிதீவிரமாக பேசுவாங்க. கம்யூனியன் எடுக்கும்போது மட்டும் ஒரு சிலரை கலட்டி வச்சுட்டு வந்து எடுத்துக்கின்றான். அது ஏன்? போட்டாலும் போடாட்டாலும் ஒன்று தானே. ஆளையும் விட்டுறதுக்கு மனசு இல்லை, அவனை உருப்படி ஆகிறதுக்கும் எதுக்கு? நியர் பக்ஸ், பணம். இந்த சபையில் நம்ம பணத்தை குறித்து பேசுகிறதும் இல்லை, பணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதும் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் குறைவில்லாமல் நடத்தி வருகிறார். யார்ட்டையா காசு கேட்டிருக்கேன், எதுக்காகுது? கேட்குறதில்ல, கேட்க போகிறதும் இல்லை. என் தேவன் நல்லவர். நீண்ட ஆண்டுகளாக சபை நடத்தி காணிக்கை எடுக்கல, எல்லோரும் என்ன வந்து ப்ளேம் பண்ணாங்க. ஆண்டுகள். ஏன் பாஸ்டர் அப்படி செய்கிறீங்க? கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுக்கட்டும், அப்புறம் கர்த்தருக்கு கொடுக்கட்டும் போங்க அப்படின்ட்டு. இதனால் வர ஆசீர்வாதத்தையே கெடுத்துட்டீங்களே அப்படின்னாங்க. அப்புறம் வழி இல்லாமல் காணிக்கை எடுத்தேன். வந்து அதான் விரும்புகிறவங்க வந்து போடுங்க, அதுவும் ஆப்ஷனில் தான் வச்சுருக்கிறேன். காலங்கள் நிறைவேறும் போது நம்முடைய வளர்ச்சி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? பெருகி கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய நிறைவினால் தான் உலகம் தேவனை என்ன செய்ய முடியும்? ஆனால் காலங்கள் இன்றைக்கு தேவனை காட்டாதபடி
வேறு சில காரியங்களை காட்டி தேவன் வைத்த பாதையை விட்டு கொஞ்சமாக ட்ராக் மாற்றுறாங்களான்னா மாற்றிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் நாமோ விழிப்புள்ளவர்களாய் செயல்படுவோம் என்றால் 100க்கு 100 ஆசீர்வாதம் உண்டு தான். ஆவி, ஆத்மா, சரீரம் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நீங்கள் வேண்டிக் கொள்வதை காட்டிலும் மிகுதியாய் அவரே அமுக்கி குலுக்கி சரிந்து விழத்தாக்க அவர் தான் மடியில் போடுவார். வாங்க நிற்க நம்ம மடியை பிடிச்சிக்க வேண்டியதான், போடுங்க தாவே. உண்மையாக சிலர் நான் வேறு சப்ஜெக்ட் மாறிடக்கூடாது. உண்மையாய் தேவனுக்கென்று காசை பற்றி கவலைப்படாது வாழ்ந்து சில பரிசுத்தவான்களை தேவ பிள்ளைகளாக இருந்திருக்கிறாங்க. காசை அவங்க பார்த்து வேண்டான்றாங்க, ஆனால் ஒரு தேவைகள் கூட அவருடைய வாழ்க்கையில் சந்திக்கப்படாமல் போனதே இல்லை. இங்கே கூட ஒரு தடவை வந்து பேசியிருக்கிறார் சாது ஸ்டீஃபன். ஒரு சிலருக்கு தெரியலாம், அவர் சொல்வார், நீங்கள் எங்களுக்கு காணி கொடுத்து எங்களை பாரப்படுத்துகிறீங்கம்மா, இது எங்கள் கடமை என்று நான் சொல்வேன். அதை எப்படி டிஸ்பர்ஸ் பண்ணணுமோ அந்த காசை எப்படியாவது கொடுத்து யாருக்கா கொடுத்து ஒழிச்சிருவார். ஆனால் நல்ல வீட்டில் தான் குடியிருந்தார். அவருக்கு தேவையான சகல நிறைவும் அவரோடு இருந்துச்சு. ஏன்னா நான் அவரோட தங்கி பார்த்தேன்னா அநேக மக்களோடு பெரிய பெரிய ஆள்களோடு அவர்களோட தங்கி இருந்திருக்கிறேன். என்னோடய வாழ்க்கையின் அனுபவங்களில் பார்த்துருக்கிறேன். கர்த்தர் அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறத பார்த்துக்கிறேன். அற்புதமாக இருந்தது. இன்றைக்கும் காஜு மேலே எங்களுக்கு எந்த ஆசையும் இல்லாதனால கவலைப்படுறதே கிடையாது. எங்கள் தேவை இன்னதென்று நாங்கள் வேண்டிக் கொள்ளும் முன்பதாகவே பரத்தில் இருக்கிற தேவன் அந்த தேவைகளை சந்திக்க உண்மையுள்ளவராக இருந்தார். எங்களைப் போல நீங்களும் அதுக்கு இருக்கா ஆண்டிய போகணும்னு சொல்லலை, எல்லாம் நிறைவுள்ள. ஆனால் உங்கள் வழி எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ளே சீராக இருக்க வேண்டும். காலங்கள் தேவனை விட்டு விலக செய்யும்படியாக இருந்தால் விலகாதீங்க. காலத்தை பார்த்து தேவனுடைய வருகையை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை நடத்த சொல்லியிருக்கா இல்லையா? உலகம் இப்படி போய் கொண்டிருந்தால் உன்னை நீ ஆயத்தப்படுத்துன்னு சொல்லியிருக்கா இல்லையா? அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம கூட்டப்படுகிற ஒரு நிலைமையில் இல்லாதபடி ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக ஒரு பாரம்பரியமாக இப்படி ஆலயத்துக்கு வந்தால் தான் அப்படின்னு வந்தால் அது எப்படி மாறிடும்னா கிறிஸ்துவுக்குள் கூட்டப்படுறதா இருக்காது. இது எந்த சபையில் இருந்தாலும் ஒன்று தான். அது பெந்தே கோஸ்தே இதில் இருந்தாலும் சரிதான், எந்த சபையில் இருந்தாலும் ஒன்று தான். ஏன்னா அதுக்கும் தரிசனமில்லை, இதுக்கும் நீ தரிசனம்லாம் மாறி போச்சுங்க. எப்படி பிரசங்கம் பண்ணி காய்ச்ச வாங்கிறது, எப்படி ஜனங்கள்கிட்ட சில காரியங்களை சொல்லி தன் பால் இழுத்துக்கொள்வது, இதில் தான் இருக்கிறாங்க. கிறிஸ்துவை தவிர, கிறிஸ்துவை உயர்த்துவதை தவிர வேறு ஒன்றுக்கும் இடமே இல்லை. ஏனெண்டா உங்களுக்காக நான் பாடுபடலை, உங்களுக்காக அவர் தான் பாடுபட்டார். ஆகவே உங்களுக்காக அவர் பாடுபடும்போது எனக்காக அவர் பாடுபட்டு என்னை அவருடைய பணியில் அவர் அழைத்து இருக்கும்போது அவரை தவிர வேறொன்றை நான் மேன்மை பாராட்ட முடியாது. அதான் நான் ஒருத்தர் பேசும்போது, நேற்று பேசும்போது நான் கேட்டேன், இன்றைக்குள்ள சபைகளை மியூசிக் நின்னா எல்லோரும் நின்றுவாங்க. நானும் ஏஜி சர்ச்சுக்கு போய் நான் ஆர்கன் புதுசாக வாங்கி வாசிக்க போனேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் அவர்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் இப்படிப்பட்ட ஆள், என்கிட்ட என்ன செய்யப்படாது, கை எப்படி காட்ட ஸ்பீடாக்கு, நான் ஆக்கவே மாட்டேன். என்ன கையை காட்டாலும் பொண்ணு என்னையே விட்டுருங்க. அது என்ன ஸ்பீட் ஏற்றி வர்ற ஆவியானவர், மியூசிக் ஆவியானவர், கொட்டு ஆவியானவர், கைதட்டு ஆவியானவர், எல்லாரும் வேகமாக கைதட்டுவோம். ஆனால் ஆவியானவர் வந்துடுறார். கஷ்டப்படவே வேடாம, எல்லாரையும் கைதட்டுக்க சொல்லுவாங்களா, ஆவி இறக்கலாம்ல. ஏங்க அப்படி பைபிளில் இருக்குதா எங்கேயாவது? வேகமாக, என்ன வேகமாக?
அன்றைக்கி மாடியில் அப்படி தான் சொன்னாரோன்னு. மியூசிக் நின்னோடனே எல்லாமே நின்று போயிடுது. கரண்ட்டு போச்சுன்னா ஷோலியாக முடிஞ்சு போச்சு. இயேசுவேன்னு சொன்னாலும் அவர் இறங்கி வருகிறவர். அவருக்கு இப்படியெல்லாம் கூச்சலெல்லாம் போட்டு பெரிய அலப்பறை பண்ணால் தான் அவர் வருவேன்னு சொல்லவே கிடையாது. உயர்த்த சொல்லியிருக்கிறார். அவராக என்ன ஆவியில் நிரப்பி சில வேளைகளில் என்னை அறியாமல் போகிற அனுபவம் அது வேறு. நம்மலாம் பாடும்போது இப்படி இப்படின்னு பாடுறோம். சிலானில் ஒரு கூட்டம் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? பாடுற எல்லோரும் குதிப்பாங்க, ஜனங்களும் என்ன செய்வாங்க? பார்த்தது இல்லையா? சில சில நாடுகள் அதில் உள்ள சில எல்லாரும் குதிப்பாங்க. அப்போ அந்த இடத்துல போய் நம்ம நின்னா எப்படி இருக்கும்? நீ நிறைய பேர் எந்திரிச்சு நிற்கவே முடியாமல் உட்காந்துருக்கீங்க. எப்பண்டா உட்காருவார்னு சொல்லிட்டு உட்காந்து அம்புட்டு ஸ்ப்ரிங் வச்ச வேணா யோசித்து பார்த்தேன். பாடல் எவ்வளோ நேரம் வரும் குதிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஹலலு ஹலலு எனக்கு குதிச்சு காட்ட முடியல, குதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பாடல் முழுசும் குதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நல்ல வேளை பிரசங்கத்துக்கு குதிக்கலை, அப்போ ரொம்ப கஷ்டமாக மாறி ஒரு வித்தியாசமான நிலைமை. ஏன்னா ஒன்லி டு அட்ராக்ட் த பீப்புள் டுவர்ட்ஸ் தம். அதுக்கு ஏதாவது வித்தியாசமாக காட்டி வித்தியாசமாக ஊதி. ஒரு இடத்துல நடந்த, வெளி தேசத்தில் நடந்தது, ஹோலி ஜம்ப். என்னது ஹோலி ஜம்ப்? பரிசுத்த குதி. மேடையில் நிற்காங்க, கீழே இருக்க ஜனக்கூட்டம் நிற்கிது, ஓடி வந்து ஹல்லேலூயான்னு விழுகிறாங்க. நான் அந்த வேலையை இப்போ கீழே வந்து அடி வாங்கினேன் பைபிள். என்ன விதவிதமாய் கிறுக்கனாக்குறாங்க. அதோட சேர்ந்து கிறுக்குகளும் சேர்ந்து என்ன செய்யுது? குதிக்குது. நீ குதி, அப்புறம் நான் மேலே இறங்கி உன் மேலே குதிக்கிறேன். என்னையா அது? அநாகரிகமாக டிவியில் எடுத்துகிட்டு பேயாடுதுன்னு சொல்லி காட்டி இப்படியெல்லாம் ஆண்டவர் செய்ய சொன்னாரா? காலங்கள் மாறும்போது வேதம் சொன்ன நிலைமையெல்லாம் போய் இன்றைக்கி புதுசு புதுசாக இவர்கிட்ட ஏதோ பெருசாக இருக்குதான். அப்புறம் கையை காட்டி காட்டி என்ன செய்யணும்? விழ வைக்கணும். விழுந்த எவனாவது மாறி இருக்காரான்னு பாருங்கள். நான் ஒரு பெரிய செமினாருக்கு போயிருந்தேன் வெளிநாட்டில். அவர் கையை காட்டினார், ஊதி பார்த்தா நான் என் தம்பி அடுத்த பிரதர் 3 பேரும் ஒளியை தான் செய்கிறோம். ஒரு மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. எங்களை ஊன்றாரு. நாங்கள் 3 பேர், மற்ற எல்லாம் பொத்து பொத்து விழுந்து போச்சு. இதெல்லாம் நியூ ட்ரெண்டு. தேவன் சில வேளைகளிலே செய்கிறது உண்டு. இன்றைக்கி காலங்கள் மாறும்போது அதுக்கேற்ற விதமாக இவங்களும் என்ன செய்கிறாங்க? மாறிடுறாங்க. நான் லைட்டு போட்டு பாடுறது தப்புன்னு சொல்லலை. ஒன்லி டு கிரியேட் கிக். ஜனங்களுக்குள்ள ஒரு உணர்ச்சியை என்ன செய்யணும்? அதனால தான் அடிக்கிறவங்க அந்த சத்தத்திலே மிரண்டுற, அடுத்தாப்புல உன்னை பஞ்ச் பண்ணிடுற வேண்டி தான். கொசு சத்தம் போட்டு ரத்தத்தை ஈஸியாக எடுக்கலாம். அது மாதிரி சத்தியம் உள்ள இல்லைங்க, தேவன் உள்ள இல்லைங்க. அவ்வளோ பேர் அப்படி குதிக்கிறாங்களா? அவங்கள தேவனுக்குள்ள கூட்ட முடியுமா? ஏதோ ஒன்றில் கூட்டலாம், ஆனால் யாருக்குள்ள கூட்ட முடியாது. ஆனால் எல்லாத்துக்குள்ளையும் கூட்டுறதுக்குள்ளே நம்ம இருக்க விரும்பல. தேவனுக்குள் கூட்டப்பட்டாதான் அவரோட கூட்டப்பட முடியும். அதுதான் இந்த கால வேளையில் உலகத்துக்கு நான் ஜெய போட்டேன்னா அவனும் எனக்கு ஜெய போடுவான். விசில் அடித்தா ஆனால் எல்லாம் எப்படியோ போயிட்டுருக்குது. தேவன் சில நியமங்களை வைத்திருக்கிற, நிறைய காரியம் இதுக்குள்ளே கிடக்கு. அந்த காலங்கள் நிறைவேறும் போது, காலங்கள் மாறிட்டே தான் இருக்கும் இல்லையா? கிறிஸ்துவின் வருகையை நோக்கி போகிறனால. அப்போ அந்த காலங்களின் நிறைவேறுதலுக்கு தக்கதாக சில காரியத்தை கர்த்தர் நம்மோடு அனுசிவார். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் உனக்கு கொடுத்த காலத்தை
இவங்க நல்லா என்ன செய்வாங்கன்னா பத்திரமா எங்கேயாவது போட்டு பூட்டி உள்ளே வச்சுருவாங்க. அப்படி செய்யாதீங்க. ஏன் அப்படின்னா 12ஆம் வசனத்தில் தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் அவர் தீர்மானித்தபடி நமக்குலாம் நடப்பிக்க வேண்டியதாக இருக்குது. போட்டிருக்கா வசனத்தில். கூட்டப்பட்டால்தான், அவருக்குள் கூட்டப்பட்டால்தான், அவருடைய தீர்மானத்தின்படி அவருடைய சித்தத்தின்படி நாம் கூட்டப்பட்டால்தான் தேவன் தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக, தேவனுடைய ஆலோசனை அளவிடவே ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் தேவ ஆலோசனை தேவை தெரியுமா? நம்ம ஆலோசனையெல்லாம், ஆனால் தேவனுடைய ஆலோசனை என்னென்னைக்குன்னு இருக்கும். அப்போ அந்த ஆலோசனைக்கு நேராக நம்ம நடத்துறதுக்கு தான் வேதாகமத்தை அனுதினம் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது. ஒரே சங்கீதத்தை படிச்சுருக்காங்க, ஒரே வசனத்தை படிச்சுட்டு இருக்காது. இல்லை பைபிளை திறந்து இப்படி குத்தி அப்படி பார்க்காதீங்க. அது சில வேளை கெட்ட வார்த்தையாகவே நமக்கு வந்துடும். கிளி ஜோசியம் பார்க்குற மாதிரி இல்லை, அப்படியே உட்கார்ந்து அப்படியே ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நிச்சயமாய் அப்போ தான் தேவனுடைய சித்தம் காட்டப்படும். சும்மா வந்து உட்கார்ந்தா தேவ சித்தத்தை நம்ம காண முடியுமா? காணவே முடியாது. ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை குறித்து சொல்லும்போது கூட உங்களுக்கோ அந்த மகத்துவம் அருளப்பட்டது. விதைக்கிற சம்பவத்தில் ஆண்டவர் பேசி இறுதியாக சீடத்தில் சொல்லும் பொழுது, ஆண்டவரே இந்த ரகசியத்தை ஏன் இப்படி பேசணும் மறைபொருளா? இது உங்களுக்கோ அருளப்பட்டது. தேவனுக்கென்று வாழுகிறவர்கள், தேவனுக்கென்று தங்களை அர்ப்பணித்து கொண்டு அவருடைய பாதையில் அவர்களுக்கு தான் தேவன் அவருடைய காரியத்தை தெரிவிக்க முடியும். உன்னை கொண்டு அலையிற்கு தெரிவிக்கணும் கர்த்தர். ஆனால் நீங்கள் வரலன்னா இல்லைன்னா கல் கூப்பிடும். ஆகவே தான் சொல்கிறேன், நாட்கள் பொல்லாதவைகளானபடினாலே காலத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால், அதனுடைய ஒரு திட்டம் ஒன்று இருக்குது. அதில் அவர் சொல்கிறாரு 12ஆம் வசனத்தில், கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அவருடைய சுதந்திரமாகவே இருந்தால் உனக்கு என்னையா குறை? பக்தன் பாடினான், என் மீட்பர் உயிரோடு இருக்கையில். அவனுக்கு காசு இருந்தால் தான் நமக்கு எதுவே இல்லாட்டாலும் நடக்க வேண்டியது பர்ஃபெக்டாக நடக்கும். காலம் தவறாமல் கர்த்தர் கொடுப்பாருங்க. சுமக்கிற வேலை எனக்கு இல்லை, நான் எந்த இடத்துல நடுக்காட்டில் இருந்தாலும் என் தேவைகளை பூர்த்தி செய்ய ஆண்டவர் உண்மையுள்ள பார்ப்பார். அவரை வேறு பிரித்து நான் கொண்டு வந்து வழி நடத்தி கொண்டு பாதையில் அப்படியே போய் என் நீதிக்குள்ளாக அவன் வளர்ந்து இப்போ அவனுடைய நீதியை நான் என்ன செய்யணும்? பட்ட பகலை போல் பிரகாசிக்க சித்தமாக இருக்கிறபடியினால் நான் பிரகாசிக்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அது ஒரு அடையாளம் இருள் அடையாது. யோவான் பிரகாசித்தான், இருள் அதை பற்றிக்கொள்ளணும்னு நிரூபிச்சு என்ன செய்யலை? உன் வெளிச்சமும் அப்படி தான் இருக்கணும், உன் வெளிச்சம் அப்படி தான் பிரகாசிக்கணும். அதைத்தான் கர்த்தர் வருவார். ஆகவே கர்த்தர் நடத்தி வருகிற அந்த பாதைக்குள்ளே சரியாக நம்ம செட் பண்ணிக்கிட்டோன்னா உங்களை போல எவரும் ஆசீர்வாதமாக இருக்கவே முடியாது. அதனால் என்ன செய்யணும்னா 14ஆம் வசனத்தில், அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் வாழ்ந்தால் மீட்கப்படுவோம். மேலே சொன்ன காரியத்தின்படி நம்ம வாழ்ந்தால் கர்த்தர் நம்ம அந்த நிலைமைக்கேற்ற விதத்திலே மாற்றி விடுவார். ஆகவே நாம் இப்படி செயல்படுவோம், நம்மை அர்ப்பணிப்போம், தொடர்ந்து நாம் அதன்படி வாழ்ந்தால் வெற்றி யாருக்கு தான்? 100க்கு 100 கிடையாது, நான் 100க்கு கோடி. என் ஆசை எப்போவுமே அப்படி தான், கோடி தான். நம்ம ஆண்டவர் பிச்சைக்காரரும், நம்மளை பிச்சைக்காரனை ஆக்கிறவரும், நம்ம நிறைவுள்ளவராய் மாற்றி கொடுக்கறதுக்கு தான் வச்சுருக்காரே வேண்டி நம்ம அவனுக்கு கையேந்த வைக்கவே மாட்டார். ஆகவே நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா எந்த குறையும் நம்முடைய வாழ்க்கையில் வராது. இப்போவும் இந்த காலவேளை ஏதாகிலும் உங்கள் சரீர பிரகாரமாக ஆத்துமா வாழ்க்கையில் உங்கள் எதிர்கால பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தர் இந்த கால வேளையில் பூர்த்தியாக்கும்படியான அற்புதத்தை செய்வார். கண்களை முடிச்சவன் பண்ண போகிறேன். எந்திரிங்க. எங்களால் இல்லாமல் நேசிக்கின்ற எங்களால் இறக்கமுள்ள தந்தையே, இந்த நல்ல கால வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும்
இந்த மாத இறுதியின் கர்த்தருடைய நாளிலேயும் எங்களை கொண்டு வந்து இந்த வாக்குத்தத்தத்தின் முழு நிறைவையும் காண்பதற்கு எங்களை நீர் எப்படி வழிநடத்தி செல்கிறீர் என்ற பாதையை மேய்ப்பன் முன் போய் ஆடுகளை பின்னடத்தி செல்கிறது போல் எங்களை வழிநடத்தி செல்கிற தேவனாக இருக்கிறபடினால நாங்கள் ஒரு நாள் தாழ்ச்சி அடைய மாட்டோம். ஆண்டவரே, ஆவி, ஆத்மா, சரீரம் இதில் காணப்படுற என்ன குறைவாக இருந்தாலும் எல்லா குறைவுகளும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த இடத்திலிருந்து உருக்குலைந்து போவதாக. புதிய பலன், புதிய சுகம் இந்த வருடா வாக்குத்தத்த வசனத்தைப்படி சகலத்தையும் புதிதாக்கி ஆசீர்வதிங்க. துதிக நமக்குமே எல்லாமுக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் தாமே உங்களை அவரை ஆசீர்வதிப்பாராம்.